ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம். நம் பெருமான் திருநட புகழ்ச்சி என்ற தலைப்பில் 5வது பாடலில் அகவடிவை ஒரு கணத்தை அனக வடிவாக்கி அருளமுதம் உவந்தளித்து அடிக்கடி என் உள்ளத்தை முகவடிவம் தனை காட்டி கழித்து வியந்திடவே முடிவனைத்து உணர்த்தி ஒரு முன்னிலை இல்லாதே சுகவடிவில் தானாகி நானாகி நானும் தானும் ஒரு வடிவாகி தனித்துவங்க புரிந்தே சுகவடிவம் தன்னை அளித்த துறையே என் உள்ளத்தே சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். நம் பெருமான் தயாவண்ணமானதால் அவர் அகமாகிய உள்ளத்தில் ஆன்ம பிரகாசம் அதிகமாகி, ஆன்ம பிரகாசம் என்பது அறிவு, இப்போது அவருடைய அறிவை விரிவடைந்து, அதாவது அனக வடிவாகி, அனகம் என்பது விரிந்து கொண்டே செல்வது. இப்பொழுது இவர் அறிவு அண்டாண்டங்களுக்கு அப்பாலு செல்கிறது என்று கூறுகிறார். அதனால்தான் அவர் அண்டக்கோடி முழுதும் காணும் கண்களில் எழுதிவிட்டார். அருளமுதம், இந்த தயவ அமுதம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்வாழ் தயவும் கொண்டு தினசரி பலகாலம் அன்னவரையம் செய்ய இறைவன் நம் செயலை விரும்பி அவர் வழங்குவது தயவ அமுதம். இந்த அமுதம் ஒன்றுதான் மரணமில பெருவாழ்வை வழங்கக்கூடியது. இந்த அமுதம் உண்டதால் இறைவனை காணக்கூடிய 1000 கோடி சூரிய பிரகாசமுடைய கண்களில் ஒளியை பெற்றுவிட்டார் தயவால். அதனால்தான் கூறுகிறார், அடிக்கடி என் உள்ளத்தே முகவடிவம் தன்னை காட்டி. இவருடைய உள்ளத்தில் சபையென துளமென தான் அமர்ந்து அருட்பெருஞ்சுதிரவர் பேரொளியாய் அந்த ஒளியை தன் திருச்சிற்றம்பலமாகிய புருவமத்தில் கண்டதாக கூறுகிறார். கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கலந்தவுடன் சத்திய ஞான சபை தன்னுள் கண்டு அந்த சத்திய ஞான சபை நாம் காண வடலூர் வெறுவழியில் புறத்தில் கட்டி நாம் எல்லோரும் மேலேற பாடுபடுகிறார். ஆக கழித்து வியந்திடவே இறைவன் 1000 கோடி சூரிய பிரகாசத்தை தன் உள்ளே புருவமத்தியில் காண்கிறார். கண்டு ஆச்சரியமடைகிறார். முடிவு அனைத்தையும் காட்டி சித்திகள், கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, ஆடொரு சித்திகள் 448 கோடி, கூட்டூறு சித்தி, கோடி பல் கோடி, அறிவுறு சக்தி, அனந்த கோடிகள், எல்லா உலகம், எல்லா இன்பம், இப்படி எல்லாவற்றையும் பெற்று அண்ட கோடிகள் முழுதும் காணும் கண்கள் எழுதி அறிந்தேன் அவற்றில் உள்ள அங்கை செய்தியை என்றார். அதனால்தான் 2356 உலகம் கூறுகிறார். ஒரு முன்னிலை இல்லாது எல்லாம் தானாகி வல்லதாய் எல்லாம் ஆகி எல்லாமும் அல்லதாய் விளங்கும் அருட்பெருஞ்சுதி என்பார். சக வடிவம் தானாகி, அதாவது நாணயம் ஒன்று பிரிக்க முடியாமல் நானும் தானும் ஒரு வடிவாகி தானே அருளானான், தானே பொருளானான், தானே வல்லாமல்ல தானானான், தானே தான் நானானான், என்னுடைய நாயகனானான், வான ஞானானான், அம்பலத்தெம்மான், தனித்து ஓங்க புரிந்தே படைத்தல், காத்தல், பக்குவம் அறிவித்தல், துருசு நீக்குவித்தல், அருளல் எனும் 5 தொழில் புரியும் வல்லமுடன் சுக வடிவம் தன்னை அளித்த துறையே, அதாவது மண்ணுக்கோ நெருப்புக்கோ இவர் தேகம் போகாது. இவர் தேகம் ஒளி தேகமாக மறைந்துள்ளது. இவர் எக்காலத்தும் எவ்விடத்தும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டு உலகலாம் பரவ என் உள்ளத்தில் இருந்து அலையிலா ஒளி செய்யும் அருட்பெருஞ்சுதி எனவும், உலகினில் உயிர்களுக்கொரும் இடையூறலாம் விலகணி அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றும் இவரை பெருமான் வைத்துள்ளார். பெருமானை அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் வைத்துள்ளார்.
என் உள்ளத்தே என் சிதாகாசமாகிய புருவமத்தில் நின்று எக்காலமும் திருநடம் புரியும் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரே, உன்னை நான் நின்று போற்றுவேன் என்று நம் பெருமான் போற்றுகிறார். நாமும் பாடுபட்டால் பலனடையலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்கா அவை திருச்சிற்றம்பலம்.